Viscous force or viscosity. Activity 8. Take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee etc. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் ஒரு 3 லிக்விட்ஸ் 4 லிக்விட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிக்விட்ஸோட ஒரு சின்ன கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த லிக்விட்ஸை பிளேஸ் 1 ட்ராப் ஆஃப் ஈச் லிக்விட் அண்ட் ஏ செப்பரேட் கிளாஸ் பிளேட். அந்த லிக்விட்ஸ்க்கு ஒரு செப்பரேட்டாக கிளாஸ் பிளேட் கொடுத்து அந்த கிளாஸ் பிளேட்டில் அந்த லிக்விட்ஸோட ஒவ்வொரு ட்ராப்பை வந்து விட சொல்கிறாங்க. நவ் ஜென்ட்லி ரைஸ் ஒன் எண்ட் ஆஃப் த கிளாஸ் பிளேட் so as to allow the liquid to slide down to the smooth surface of the air plate. இப்போது அந்த பிளேட்டை ஒரு ஸ்லைட் டவுன் பண்ண சொல்கிறாங்க. அந்த லிக்விட்ஸ்லாம் வந்து கீழே ட்ராப் ஆகிற மாதிரி கீழே ஃபால் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வ் த ஸ்பீட் ஆஃப் த ஈச் லிக்விட். இப்போது ஒவ்வொரு லிக்விடோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்ட்டு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் எ டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஒவ்வொரு லிக்விடும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தென் அதர் லிக்விட்ஸ். வாட்டர் வந்து மற்ற எல்லா லிக்விட்ஸை விடவும் சீக்கிரமாக ஃபில் டவுன் ஆயிரும். கோகனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் எ மாட்ரேட் ஸ்பீட். செகண்டாக வந்து கோகனட் ஆயில் அது ஒரு மீடியம் ஸ்பீடில் மூவ் ஆகும். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி. நெய் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபால் ஆகும். Between the layers of the liquid which is in motion there is a frictional force parallel to the layers of the liquid. இப்போது அந்த கிளாஸ் பிளேட்டோட ஒரு லேயர் இருக்கும், அந்த லிக்யூட்ஸோட இன்னும் அந்த சர்ஃபேஸ் லேயர் இருக்கும். ரெண்டும் வந்து பேரலாக ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் த மோஷன் ஆஃப் த லிக்யூட் லேயர்ஸ் ஒயில் தே ஆர் மோஷன். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உண்டாகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த லிக்விட்ஸ் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அதை வந்து அப்போஸ் பண்ணும், தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The frictional force acting between the successive layers of the liquid which acts in order to oppose the relative motion of the layer is known as viscous force. அப்போது அந்த ஒரு அந்த லிக்யூடோட லேயருக்கும் அந்த கிளாஸ் பிளேட்டோட லேயருக்கும் அந்த ரெண்டு சக்ஸசிவ் லேயருக்கும் சென்டரில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த லிக்விட்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ளோ ஆகிறத ஒரு தடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ரிக்ஷனலாக ஆக்ட் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ லிக்யூட் இஸ் கால்ட் விஸ்காசிட்டி. அந்த ஃபோர்ஸ் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் வந்து விஸ்காசிட்டி, பாகியல் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. Viscous force is measured by the unit called poise in CGS system and kilogram meter power inverse seconds power inverse or Newton seconds meter power -2 in SI system. அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டமில் கிலோகிராம் மீட்டர் பவர் இன்வர்ஸும் செகண்ட்ஸ் பவர் இன்வர்ஸ் அப்படிங்கிற யூனிட்டும், எஸ்ஐ சிஸ்டத்தில் நியூட்டன் செகண்ட்ஸ் மீட்டர் பவர் -2 அப்படிங்கிற யூனிட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரிக்ஷன். வி வாக் ஆன் ரோட்ஸ் வித்தவுட் ஃபாலிங். நம்ம ரோட்டில் வந்து நடக்கிறோம், கீழே விழாமல் நடக்கிறோம். பட் வி டென் டு ஃபால் வென் வி வாக் ஆன் வெட் சர்ஃபேஸஸ். ஆனால் இதே மாதிரி வெட் சர்ஃபேஸில் வளவளப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம நடக்கும் பொழுது கீழே விழுந்துடும். ஒய் வி வாக் ஆன் த ரோட் சேஃப்லி பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஃபீட் அண்ட் த ரோட். நம்ம ரோட்டில் ஏன் சேஃபாக நடக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபீட்டுக்கும் அந்த ரோடோட சர்ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால். பட் த ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் வென் வி வாக் ஆன் வெட் சர்ஃபேஸ் அண்ட் ஸோ வி டென் டு ஃபால். அது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம அந்த வெட் சர்ஃபேஸில் நடக்கும் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் அரைசஸ் வென் 2 or more bodies in contact மூவ் ஆர் டென் டு மூவ் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா 2 பாடிஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்டில் இருக்கணும், இல்லைன்னா ஒன்றோட இன்னொன்று அந்த 2 லேயருக்கும் வந்து மேலே ஆப்போசிட்டாகவும் இல்லைனா ஒரே சேம் டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. This force is produced due to geometrical dissimilarities of the surface of the bodies which are in relative motion. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ உருவாகும் அப்படின்னா எதனால் உருவாகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸோட டிஃப்ரெண்ட்
சிமிலாரிட்டி அப்படின்னு இருக்கும்போது தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூஸ் த ஃபாலோவிங் எஃபெக்ட்ஸ். ஃப்ரிக்ஷன் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா என்னென்ன எஃபெக்ட் உருவாகும் அப்படின்னு பாருங்கள். ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது, ஒரு டூ பாடிஸ் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷனை அப்போஸ் பண்ணும், தடுக்கும். இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். தேய்மானம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீல் இருக்குது, டயர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டயர்ஸ் வந்து ரோட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த டயரோட தேய்மானம் இருக்குமா, அதுதான் வந்து அந்த டியர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த இன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஹீட். அதே மாதிரி அந்த ஃப்ரிக்ஷன் இருந்தது, உராய்வு இருந்தது ஒரு இடத்துல அப்படின்னா அங்கே வந்து ஹீட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ பேசிக் டைப்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து காமனாக 2 டைப்ஸில் பிரிக்கிறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக பாருங்கள். The friction experienced by the bodies which are at rest is called static friction. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரெஸ்ட்டில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கான ஃப்ரிக்ஷன் தான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸாம்பிள், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிஜிட்லி பிளேஸ்டு டு பி ரெஸ்ட் ஆன் த எர்த். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். Friction existing during the motion of bodies is called kinetic friction. Kinetic friction அப்படின்னா மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கான ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை மேலும் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ரோலிங் ஃப்ரிக்ஷன். when a body slides over the surface of the another body, the friction acting between the surface in contact is called sliding friction. அதாவது ஸ்லைடிங் அப்படின்னா நழுகிறதுன்னு சொல்லுவாங்க, நழுவுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். when a body slides over the surface of the another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. 2 பாடிஸ் வந்து ஸ்லைடிங்கில், அதாவது ஒன்று மேலே ஒன்று நகருது அப்படிங்கும் பொழுது இந்த ஃப்ரிக்ஷன் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஏதோ ஒரு பாடி வந்து இன்னொரு சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி மேலே ரோல் ஆகுது, அதாவது உருளுது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வை வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் வெஹிக்கிள்ஸ், ட்ரோலைஸ், சூட்கேசஸ் எக்ஸட்ரா. இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனால தான் அந்த வெஹிக்கிள்ஸோட டயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் ஃப்ரிக்ஷன் ஆர் கிவன் ஃப்ளோ. ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது என்னென்னு பாருங்கள். நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், நேச்சர் ஆஃப் எ சர்ஃபேஸ். மூவிங் an object on a rough surface will be difficult, but we can easily move it on a smooth surface. ஒரு ஆப்ஜெக்டை ரஃப் சர்ஃபேஸில் நம்ம மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் ஸ்மூத் சர்ஃபேஸில் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். இட் இஸ் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் வேரிஸ் பிட்வீன் த சர்ஃபேஸஸ். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் பொறுத்து ஃப்ரிக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் ஆஃப் த பாடி. It is easy to pedal your cycle without any load on its carrier. With a load placed on its carrier, it is difficult to move it because the weight of the carrier increases the friction. அதாவது நம்ம சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் வந்து மேலே வெயிட், அதாவது லோடு எதுவும் இல்லை அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த போயிடலாம் சைக்கிளில். பட் வெயிட்டாக பின்னாடி கேரியரில் வெயிட் வைக்கும் பொழுது நம்மளால் அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிறதுக்கு வெயிட் வந்து ஒரு ஆப்போசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்வீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டயர் அண்ட் த ரோட். அப்போ டயர், அந்த சைக்கிளோட டயருக்கும் ரோடுக்கும் நம்ம நடுவில் வந்து வெயிட் அதிகமாக வைக்கும் பொழுது ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணும் அந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃபார் எ கிவன் வெயிட், the friction is directly related to the area of contact between the two surfaces.
ஒரு பர்டிகுலர் வெயிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஏரியாவை பொறுத்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் இஸ் கிரேட்டர் தென் த ஃப்ரிக்ஷன் வில் பி கிரேட்டர் டூ. எவ்வளோ ஏரியாவை பொறுத்தோ அந்த ஏரியாவுக்கான ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஏரியாஸ் அதிகமாக இருந்தால் அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A road roller has a broad base, so it offers more friction on the road. The road roller இருக்கு இல்லையா, அது வந்து ரோட்டில் அதிக ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ அதுக்கான ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ரோட் சைடில் அப்படிங்கிறாங்க. பட் a cycle has the least friction since the area of contact of the tire with the surface of the road is less. அந்த ரோட் ரோலரை கம்பேர் பண்ணும்பொழுது சைக்கிளோட டயர் வந்து ரொம்ப கம்மியான இடத்த தான் அந்த ரோட் சைடில் ஆக்குபை பண்ணும். ஸோ அங்கே அதோட ஏரியா ரொம்ப கம்மி, அந்த சைக்கிள் வீலோட ஏரியா. ஸோ அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஃபார் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் டிசரபிள் இன் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு. வி கேன் ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் ஹேண்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஒரு எந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பிடிச்சி நிறுத்துகிறோம் அப்படின்னாலும் அது அந்த ஃப்ரிக்ஷனால் தான். ஓகேங்களா? அப்படி ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா அது வளவலன்னு இருந்தால் வெட் சர்ஃபேஸாக இருந்தால் போயிடும். வி கேன் வாக் ஆன் த ரோட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம ரோட் சைடில் வாக் பண்ணுறோம் ரோட்டில் அப்படின்னா அதுக்கு காரணமும் அந்த ஃப்ரிக்ஷன் தான். த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃபுட்வேர் அண்ட் த கிரவுண்ட் ஹெல்ப்ஸ் அஸ் டு வாக் வித்தவுட் ஸ்லிப்பிங். நம்ம செப்பல் போட்டிருக்கோம், ஃபுட்வேர் போட்டிருக்கோம் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா அந்த ரோட் சைடில் ஃப்ரிக்ஷன் மூலிமா தான் நம்ம வாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ரைட்டிங் அண்ட் த பேப்பர் வித் எ பென் இஸ் ஈஸி டியூ டு ஃப்ரிக்ஷன். ஒரு பென் மூலிமா பேப்பரில் எழுதுகிறோம் அப்படின்னாலும் அந்த பென்னுக்கும் பேப்பருக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால தான். ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்டு த ரோட். வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டயருக்கும் ரோடுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால தான். பிரேக்ஸ் கேன் பி அப்ளைடு டியூ டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பிரேக் ஷூஸ். நம்ம வந்து பிரேக்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுவும் வந்து அந்த பிரேக் ஷூக்கு இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால் அப்படிங்கிறாங்க. வி ஆர் ஏபிள் டு லைட் எ மேட்ச் ஸ்டிக், சீவ் கிளாத்ஸ், டை எ நாட் ஆர் ஃபிக்ஸ் எ நெயில் அண்ட் த வால் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்கிறதுலேருந்து வாலில் ஆணி அடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷனால் தான் அப்படிங்கிறாங்க. தோ ஃப்ரிக்ஷன் மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி, இட் ஹேஸ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ, ஸோ இட் இஸ் கால்டு நெசசரி ஈவில். ஃப்ரிக்ஷன் வந்து த்ரூ ஃப்ரிக்ஷன் மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி, இட் ஹேஸ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. நம்மளோட டே டு டே லைஃபுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது ஒரு சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை வச்சுருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் நெசசரி ஈவில். அதனால் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெசசரி ஈவில், தேவையான தீமை அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஃப்ரிக்ஷன் வேர்ஸ் அவுட் த surfaces rubbing with each other like screws and gears in machines or soles of shoes. ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேய்மானத்துக்கு காரணமாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ், அப்புறம் ஒரு மிஷின்ஸோட கியர்ஸு, அப்புறம் அந்த நம்ம ஷூஸோட பேஸ், அதாவது சோல்ஸ்னால் அடிப்பகுதி, அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷனால் தேய்மானம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. an excess amount of effort has to be given to overcome the friction while operating a machine. This leads to wastage of energy. இப்போ ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, அது ஆப்ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த மிஷினுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக நம்ம வந்து அந்த எனர்ஜி கொடுக்கும்பொழுது தான் அந்த மிஷின் வந்து ரன்னிங் ஆகும். ஸோ அங்கே வந்து அந்த எனர்ஜி வந்து வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட் விச் காசஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மிஷின்ஸ். ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட்டை கொடுக்கறதுனால அந்த மிஷின்ஸோட ஃபிசிக்கல், அதாவது வெளிப்பகுதியில் ஏதோ பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது அதிகப்படுத்துறது எப்படின்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். அந்த 2 லேயருக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவை அதிகப்படுத்தினா அங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஷூஸ் இன் எ சைக்கிள் ஹேவ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ that they are close as possible to the rim of the wheel
in order to increase the friction. சைக்கிள் வீல்ஸில் அந்த ரிம் இருக்கு இல்லையா, வீலோட ரிம் பகுதி அந்த இடத்துல ஒட்டின மாதிரி அந்த பிரேக் ஷூ வந்து வச்சுருப்பாங்க 2 சைடும் கட்டை ஷேப்பில். அதுதான் வந்து அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அங்கே வந்து அந்த ஏரியா வந்து அதை ஆக்கியபை பண்ணும்போது அங்கே அந்த சைக்கிளோட ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் lubricants. அந்த lubricants அப்படின்னா உயவு பொருள்னு சொல்லுவாங்க. A substance which reduces the frictional force is called as lubricant. ஒரு எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை குறைக்குது அப்படின்னா அது வந்து லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரீஸ், கோகனட் ஆயில், கிராஃபைட், கேஸ்டர் ஆயில் எக்ஸெட்ரா. The lubricants fill up with the gaps is in the irregular surfaces between the bodies in contact. அந்த lubricants வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 2 ஃப்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய 2 லேயருக்கும் சென்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. This provides a smooth layer thus preventing a direct contact between their rough surfaces. அந்த 2 ரஃப் சர்ஃபேஸஸ்க்கு சென்டரில் இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸை உண்டாக்குற மாதிரி அந்த லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. யூஸிங் பால் பியரிங். சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். இந்த உருளக்கூடிய ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட ரொம்ப கம்மி. ஸோ ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லைடிங்க்கு பதிலாக அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் த சேம் ரீசன் லேட் ஷார்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த பியரிங் ஆஃப் எ சைக்கிள் ஹப். அந்த சக்கரை அச்சு இருக்கு இல்லையா சைக்கிள்ஸில், அந்த சென்டரில் ஒரு ரோலிங் ஷேப்பில் தான் வந்து வச்சுருப்பாங்க அந்த சக்கரை அச்சில். அது வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Points to remember. Force acting on a body tends to change its state of rest or of motion or its shape. ஒரு ஆப்ஜெக்டில் ஏதோ ஒரு பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்போ சைஸோ இல்லைன்னா அதோட ஸ்டேட்டோ இல்லைன்னா மோஷனுக்கோ அது வந்து ஆப்ஜெக்ட் வந்து உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். ஃபோர்ஸோட SI யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கிறாங்க. Force acts only when 2 or more objects interact with one another. எப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது. The effect of force can be measured using the physical quantity called pressure. ஒரு ஆப்ஜெக்டில் இல்லை ஏதோ ஒரு பாடியில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரெஷர். லிக்யூட்ஸ், கேஸஸ் அண்ட் ஏர் ஆல்சோ எக்ஸட் ப்ரெஷர். லிக்யூட், கேஸ் அப்புறம் ஏர் இது எல்லாமே வந்து ப்ரெஷரை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு த அட்மாஸ்பியர். எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். அதுதான் வந்து அது எதனால் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுனால. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன் பி மெஷர்டு பை எ டிவைஸ் கால்டு பேரோமீட்டர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் நேம் வந்து பேரோமீட்டர். ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் தட் ஆப்போசிட்ஸ் த மோஷன் ஆஃப் என் ஆப்ஜெக்ட். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது அப்படின்னா அந்த மோஷனை தடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் காஸ்டு பை irregularities on the surfaces which are in contact. ஃப்ரிக்ஷன் எதனால் உண்டாகுது அப்படின்னா ஒரு 2 சர்ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் சர்ஃபேஸ், அதாவது ரஃப் சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் உண்டாகும். ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் அண்ட் மாஸ் ஆஃப் த பாடிஸ் இன் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த 2 சர்ஃபேஸோட நேச்சரையும் அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த 2 ஆப்ஜெக்ட் அந்த சர்ஃபேஸுக்கான பாடிஸுக்கான மாஸை பொறுத்தும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஃப்ரிக்ஷனை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைடு ஆஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேலும் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரோலிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த tendency of liquid surfaces to shrink to have minimum surface area as much as possible. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லிக்யூட் அதோட சர்ஃபேஸில் ஒரு எலாஸ்டிக் நேச்சராக மாறி
அதோட ஏரியாவை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் when liquids are flowing there is a frictional force between the layers of the liquid which oppose their relative motion. This force is called viscous force and the phenomenon is known as viscosity. அதாவது 2 லிக்யூட்ஸ் வந்து ஒரு லேயரில் போகுது, 2 லேயரில் போகுது அப்படின்னா அந்த 2 லேயருக்கு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த லிக்யூட்ஸோட மோஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதுதான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஃபினோமெனன் தான் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்காசிட்டி இஸ் மெஷர்டு பை த யூனிட் கால்ட் பாய்ஸ் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டமில் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து பாய்ஸ் அப்படின்னும், எஸ்ஐ சிஸ்டத்தில் கிலோகிராம் மீட்டர் பவர் இன்வர்ஸ் செகண்ட்ஸ் பவர் இன்வர்ஸ் அண்ட் நியூட்டன் செகண்ட்ஸ் மீட்டர் பவர் இன்வர்ஸ் 2 அப்படிங்கிற யூனிட்டும் யூஸ் பண்ணுறாங்க.